ஆல்ரெடி 30லேருந்து 45 நாளைக்கு ஒரு பப்பியை எப்படி டேக் கேர் பண்ணணுன்ற வீடியோ மேக் பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் இது. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸை நீங்கள் பார்க்கலன்னா கொஞ்சம் அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. வெல்கம் பேக் டு கிளிக்கர் சைபீரியன்ஸ் பாஸ் ஆஃப் பர்ஃபெக்ஷன். கண்டிப்பாக பாட்டி ட்ரைனிங், அதே நேரத்தில் ஒபீடியன்ஸ் ட்ரைனிங், கிரேட் ட்ரைனிங், க்ரூமிங், இதை பற்றிலாம் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவேன். அதனால் மறக்காமல் என்னோடய சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம 30 டேஸ்லேருந்து 45 டேஸ்க்கு உண்டான வீடியோவை ஆல்ரெடி மேக் பண்ணியிருந்தோம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. 45 டேஸ்லேருந்து 60 டேஸ்க்கு அதையே கண்டினியூ பண்ணிக்கோங்க. பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லை. நடுவில் ஒரு டிவார்மிங் மட்டும்தான் வரும். இப்போ 2 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்கு பப்பியை எப்படி டேக் கேர் பண்ணுன்றதை பார்க்க போகிறோம். அதாவது 60 நாள்லேருந்து 90 நாள் வரைக்கும். இப்போ இந்த பப்பி பார்த்தீங்கன்னா 2.25 மாதம் ஆகுது. ஸோ இவ்வளோ ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் பப்பிக்கு நம்ம பாட்டி ட்ரைனிங் மெயினாக ட்ரெயின் பண்ணியிருக்கணும். இல்லைனா அவங்க வீடு ஃபுல்லாக நாஸ்தி பண்ணிவிடுவாங்க. நீங்கள் பப்பியை கொண்டு வந்த உடனே பாட்டி ட்ரைனிங்கை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அதை ஸ்டார்ட் பண்ணலனாலும் இந்த வயசில் நல்லா ட்ரைனிங்கை ஸ்ட்ராங்காக அவங்க மண்டையில் புகுத்திட்டுங்க. என்ன ரீசன்னா, வளரும் போது அவங்க ரொம்ப டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துப்பாங்க. அதனால் நமக்கு தான் நிறைய பிரச்சனை. அதே மாதிரி இந்த ஸ்டேஜ்லேயே பப்பிக்கு க்ரூமிங் பழகிருக்கணும். இந்த மாதிரி சின்னதாக ஒரு கோம்பு எடுத்து மைல்டாக ப்ரஷ் பண்ணி க்ரூமிங் பண்ண கற்றுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் க்ரூமிங் பண்ண கற்றுக்கிட்டா மட்டும்தான் பப்பீஸ் வந்து பெருசானாலும் க்ரூமிங்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆடாமல் அசையாமல் ஓடாமல் இருப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் க்ரூமிங்க்கு ப்ரஷ் எடுத்தாலோ பாத்திங்க்கு நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போனாலோ ஒரு வழியாக்கிடுவாங்க உங்கள் இடத்தையே. ஸோ க்ரூமிங், பாத்திங் ட்ரைனிங் இந்த ஸ்டேஜில் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். பாத்திங் பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும். டவல் வைப் பண்ணிக்கோங்க நடுவில் அழுக்காக இருந்தாங்கன்னா. இல்லை வெட் வைப்ஸ் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க பப்பீஸை, அதுவே போதும். பாட்டி ட்ரைனிங் பண்ணுறதுக்கு கிரேட் இருந்ததுன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நான் இன்னொரு வீடியோவில் பாட்டி ட்ரைனிங் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். பாட்டி ட்ரைனிங் முடிஞ்சிச்சு, க்ரூமிங் முடிஞ்சிச்சு, பாத்திங் வீடியோ நான் ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கேன். அதை போய் பார்த்துக்கோங்க. அப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் ஒரு பாத்திங் வீடியோ மேக் பண்ணுறேன். இதை முடித்த பிறகு ஃபுட்டு தான். கமர்ஷியல் டாக் ஃபுட்டில் உங்கள் பப்பி இருக்குன்னா நீங்கள் ஒரு 5 தடவையாச்சும் ஃபீட் பண்ணியிருப்பீங்க 2 மாதத்துக்கு கீழே இருக்கிற பப்பி. இப்போ அதை வந்து 4 வேலையை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். 4 வேலை ஃபீட் பண்ணாலும் பப்பியை வந்து உடனே ஒரு மீலை கட் பண்ணி 4 டைம்ஸ் ஆக்கக்கூடாது. அந்த மீல், தட் இஸ் நீங்கள் கொடுக்குற மீலில் கொஞ்சம் ஃபுட்டை அதிகப்படுத்தி அதை 4 டைம்ஸ் ஆக்கிக்கணும். 2லேருந்து 3 மாதத்துக்கு பப்பிக்கு ஒரு 4 தடவை ஃபீட் பண்ணால் போதும். 3 மெயினான மீல், தட் இஸ் அவங்களுக்கு சாப்பாடு வந்து 3 தடவையும், ட்ரை ஃபுட்டை வந்து 3 தடவையும், ஒரு தடவை ஏதாச்சும் ஸ்நாக்கோ இல்லை ஏதாச்சும் ட்ரீட்ஸோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ உங்கள் பப்பி வந்து நல்லா சாப்பிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் கமர்ஷியல் டாக் ஃபுட்டு அப்படியே கொடுத்துடலாம். பேபி ஃபுட்டு இல்லை பப்பி ஃபுட்டு இதிலே போயிடுங்க. எந்த ஒரு எக்ஸ்டர்னலாக எதையும் ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா பப்பிக்கு ஒரு மைண்ட் சேஞ்ச் ஆகிடும். அவங்க டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளேவர்ஸை எதிர்பார்ப்பாங்க. இல்லை உங்கள் பப்பி சரியாக சாப்பிட்லன்னா ஏதாச்சும் சூப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கமர்ஷியல் கிரேவிஸ் இனிஷியலாக போக வேண்டாம். வீட்லேயே வெஜிடபிள் சூப்போ, எக் சூப்போ, இல்லை வந்து சிக்கன் சூப்போ இதை வேக வச்சு அதில் ஊற்றுனீங்கனாலும் கண்டிப்பாக பப்பி சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடல அப்படின்னா பப்பிக்கு டிவார்மிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பப்பிக்கு பார்த்தீங்கன்னா 15 டேஸ் ஒன்ஸ் டிவார்ம் பண்ணோம். நம்ம சிரப் ஃபார்மேட்லேயே கொடுத்துக்கலாம். 3 மாதத்துக்கு அப்புறம் நம்ம டேப்லெட் ஃபார்மேட்டுக்கு மாற்றினா போதும். இந்த ஸ்டேஜில் சிரப் ஃபார்மேட்லேயே கொடுத்துக்கலாம். வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்குகிற சிரப்பில் கேலிப்ரேஷன் இருக்கும். அதை பார்த்து கேல்குலேட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இல்லை உங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க. ஏன்னா 3 மாதத்துக்கு அப்புறம் டேப்லெட் வந்துடும். அது பார்த்தீங்கன்னா 10 கிலோவுக்கு ஒரு டேப்லெட் வரும். உங்கள் பப்பியோட வெயிட்டை நீங்கள் கேல்குலேட் பண்ணி 5 கிலோனா அதை உடச்சி பாதியாக கொடுத்துடலாம். இப்போ என்ன மாதிரியான டாப்பர்ஸ் வந்து உங்கள் பப்பிக்கு ஆட் பண்ணலான்றது சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் கமர்ஷியல் பேபி ஃபுட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா டாக் ஃபுட் ஒரு 70 to 80% டாக் ஃபுட் அப்படியே இருக்கணும். வெஜிடபிள் டாப்பர்னு பார்த்தீங்கன்னா கேரட் ஆட் பண்ணிக்கலாம், ஸ்வீட் பொட்டேட்டோஸ், பம்கின்ஸ். அதே நேரத்தில் நான் வெஜிடேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எக் ஆட் பண்ணிக்கலாம், சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் முள்ளை எடுத்துகிட்டு கொடுத்துருக்கேன். இது எப்படி கொடுக்கணுன்றது ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இந்த மாதிரியான டாப்பர்ஸை ஆட் பண்ணலாம். இது வந்து பப்பிக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கமர்ஷியல் டாக் ஃபுட்டை வந்து கம்மி பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதே நேரத்தில் இப்போ நான்வெஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீஸ் சிக்கன் ஆட் பண்ணும்போது ப்ரோட்டீன் வந்து நல்லாவே இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் டாக் இந்த மாதிரி பப்பிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம்லேருந்து 300 கிராம் ஃபுட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு 200 கிராம் ஃபுட்டு கொடுத்தாலும் மீதி இந்த 100 கிராம் வந்து சிக்கனோ இல்லை மீனோ எக்கோ இந்த மாதிரி கொடுத்து காம்பன்சேட் பண்ணிக்கலாம். இப்போ ஹோம் ஃபுட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் கேலிப்ரேட் பண்ணுறது. இதுக்குன்னு ஒரு தனி வீடியோ மேக் பண்ணுறேன். என்ன ரீசன்னா, பப்பிக்கு வந்து ப்ரோட்டீனு, ஃபேட்டு, ஃபைபரு, மல்டிவிட்டமின்ஸ் இது எல்லாமே இருந்தால் தான் க்ரோத் இருக்கும். இதை நீங்கள் சரியாக கொடுக்கல அப்படின்னா பப்பீஸோட க்ரோத் அடி வாங்கிடும். அதே மாதிரி நிறைய பேர் முக்கால்வாசி பண்ணுற தப்பு என்னென்னா, பப்பிக்கு ஆசைப்பட்ட ட்ரீட்ஸ் எல்லாமே இந்த ஸ்டேஜில் வாங்கி கொடுத்துருவீங்க. அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. என்ன ரீசன்னா, மோஸ்ட் ஆஃப் த ட்ரீட்ஸ் வந்து பப்பிக்கு ஹெல்த்தியே கிடையாது. அவங்களோட ஸ்டொமக் அப்செட் தான் ஆகும். நீங்கள் வந்து ப்ராசஸ்டு ட்ரீட் வாங்குறதுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷான ட்ரீட்ஸ் லைக் டீஹைட்ரேட்டட் சிக்கனு இல்லை டீஹைட்ரேட்டட் ஃபிஷ்ஷு,
அப்படியே முடியலன்னா நீங்கள் வந்து ஒரு 100 கிராம் சிக்கனை வாங்கி வேக வச்சு வெறும் போன்லெஸ்ஸை மட்டும் கொடுங்க, அதுவே போதும். அதையே ட்ரீட்டாகவே நீங்கள் ட்ரீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரூட்ஸ், ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் இருக்குது. பனானா இருக்குது, பப்பாயா, ஆப்பிள் வந்து சீட் ரிமூவ் பண்ணிட்டு கொடுக்கணும். ஸ்ட்ராபெரிஸ், பெரிஸ், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பப்பீஸ்க்கு கொடுத்தீங்கன்னா பப்பீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் அது ஹெல்த் பெனிஃபிட்ஸும் பப்பீஸ்க்கு ஆட் பண்ணும். 3 மாதத்துக்கு அப்புறம் நம்ம நிறைய சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி வரும் பப்பீஸ்க்கு. இன்கேஸ் ஹோம் ஃபுட் கொடுத்தாலும், கமர்ஷியல் டாக் ஃபுட் கொடுத்தாலும் மைல்டாக சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறது நல்லது. ஏன்னா எந்த ஒரு டிஃபிஷியன்சி இல்லாமல் பப்பி வளரும் போது ரொம்ப ஹெல்த்தியாக வளருவாங்க. நான் அடுத்த வீடியோ மேக் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா 3 to 4 months பப்பிக்கு என்னென்ன பண்ணணும், அதுக்கு நடுவில் பாட்டி ட்ரைனிங், கிரேட் ட்ரைனிங், இந்த பற்றி வீடியோஸ் எல்லாமே போடுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கறதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய வீடியோஸ் போடுறேன், அங்கேயும் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொன்று வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.